கிட்னி பேஷண்ட்டுக்கான உணவு முறைகள் என்னென்னு பார்க்கலாம். காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல வந்து பிடிஎஃபாவும் வீடியோவும் போட்டிருக்கேன். இருந்தாலும் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. அவங்களுக்காக நான் சொல்லிடுறேன். காலையில எந்திரிச்சதையும் நம்ம கொடுக்குற கசாய பொடி, கிட்னி பேஷண்ட்டுக்கான கசாய பொடி. அந்த கசாய பொடி வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்காங்க. 2 டீஸ்பூன் போட்டு ஒரு 200 மில்லி தண்ணி சேர்த்து 50 மில்லி சுண்ட வந்ததையும் அதை கொதிக்க வச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து அது குடிச்சு முடிச்சுட்டு வாக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க. அந்த கசாயம் குடிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமா தண்ணி குடிச்சிருங்க. வெறும் வயித்துல எதுவுமே எடுத்துக்க கூடாது. கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கசாயம் எடுத்துக்காங்க. இப்போ எப்படி நம்ம டீ குடிப்போம் அந்த மாதிரி இந்த கசாயம் எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நம்ம கஞ்சி மாவுல தயாரிச்ச கஞ்சி. அது வந்து ஒவ்வொருத்தர் இட்லி 4 இட்லி சாப்பிடுவாங்க, 5 இட்லி சாப்பிடுவாங்கல்ல. அது மாதிரி உங்களுக்கு எவ்வளவு சாப்பிட முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க கஞ்சி எடுத்துக்காங்க. கஞ்சி வந்து உணவா எடுத்துக்காங்க. காலையில உணவே இந்த கஞ்சி தான். கடிச்சுக்க வந்து காய்கறி பொரியல், இல்லைன்னா பச்சை பயிறு, கொள்ளு இந்த மாதிரி கடிச்சுக்க எடுத்துக்காங்க காலையில. மதியத்துக்கு வந்து சாப்பாடு வந்து கம்மியா, காய்கறி பொரியல் நெறைய எடுத்துக்காங்க. என்னென்ன காய்கறி சேர்க்கணும்னு சொல்லிடுறேன். சுரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இந்த காய்கறில ஏதாவது ஒரு பொரியல் செஞ்சுக்காங்க. குழம்புனா பாசிப்பயிறு குழம்பு, கொள்ளு சட்னி இந்த மாதிரி அதில் செஞ்சுக்காங்க. துவரம் பருப்பு, சுண்டல், பட்டாணி இதெல்லாம் எடுத்துக்க கூடாது. புரோட்டீன் அதிகமா இருக்கு. அதனால புரோட்டீன் கொஞ்சம் கம்மியா நார்ச்சத்து இருக்கிறதா கொள்ளு, பச்சை பயிறு நம்ம எடுத்திருக்கோம். என்னென்ன சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நைட்டுக்கு என்னன்னு பார்த்து இப்ப காலையில சொல்லிட்டேன், மதியானம் சொல்லிட்டேன். இப்ப நைட்டுக்கு வந்து என்னென்ன உணவு எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். நைட்டுக்கு வந்து ஒரு 7 மணி நைட்டு 7 மணி ஆவுங்காட்டியும் நம்ம வந்து இந்த கஞ்சி வந்து ஒரு 1/4 லிட்டர் அந்த அளவுக்கு கம்மியா எடுத்து குடிச்சுக்கோங்க. கடிச்சுக்க எதுவும் தேவையில்ல. கஞ்சி மட்டும் வந்து ஒரு 6 டூ 7 மணிக்குள்ளயே சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க படுத்துக்காங்க. தூக்கம் வரலன்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ஜாதிக்காய் இருக்கும் பாருங்க. ஜாதிக்காய் சும்மா கல்லுல உரசி, தண்ணி தொட்டு கல்லுல உரசி, நம்ம இந்த கண்ண சுத்தி இங்க, இது மேல, இது இப்படி போட்டுக்காங்க. இங்க இருந்து இது வரைக்கும். அது போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சீங்களாவே உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சுக்கும். இது கிட்னி பேஷண்ட்டுக்கு மட்டும் கிடையாது. நார்மலா தூக்கம் வரல அப்படின்னு சொல்றவங்களும் இது நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நல்லா தூக்கம் வர வைக்கும். இந்த கண்ண சுத்தி தண்ணீல தொட்டு உரசுங்க. ஒரு கல்லுல உரசி போட்டுக்காங்க நல்லா. அது நல்லா தூக்கம் வரும். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இப்ப வந்து குளிர்காலமா இருக்கனால தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமா வெது வெதுப்பா பண்ணி நம்ம உள்ளங்கால் இத உள்ளங்கால்னு வச்சுக்கோங்க. இங்க லைட்டா தடவிக்கோங்க. இங்க தான் கிட்னி அந்த பகுதியெல்லாம் இருக்கு. நல்லா மசாஜ் கொடுங்க. இங்க இது குதிங்கால்னு வச்சுக்கோங்க. இந்த குதிங்கால்ல அப்புறம் ஒவ்வொரு விரலுக்கும் நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். அப்புறம் நீங்க தூங்கிரலாம். ஏன்னா பெரும்பாலும் தூக்கம் வரலன்னு சொல்லுவீங்க. நல்லா தூங்குனாவே பாதி நோய் போயிரும். அந்த மாதிரி நைட் வந்து கஞ்சி குடிச்சிட்டு ஒரு 8 மணிக்கு மேல இந்த கண்ணுக்கு கீழ வந்து ஜாதிக்காய் உரசி போட்டுக்கிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டுக்காங்க. வெய்ய காலமா இருந்தா நம்ம விளக்கெண்ணெய் கூட மசாஜ் குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். பாலு, தயிரு, முட்டை, கருவாடு, மட்டன், சிக்கன், புளி, பாவக்கா, வரமிளகா, பச்சை மிளகா, இந்த மாரி எலுமிச்சை பழம், சர்க்கரை, அப்புறம் கடையில வாங்குற பாக்கெட் எண்ணெய், கடையில வாங்குற பாக்கெட் மசாலா, மைதா, பாக்கெட் உணவு இது எல்லாமே எடுத்துக்க கூடாது. ஜூஸ் இந்த மாரி ஐட்டம் எதுவுமே கடையிலேருந்து எடுத்துக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வீட்லயே தான் நம்ம ரெடி பண்ணணும். வீட்லயே மசாலா எப்படி ரெடி பண்றோங்கிற வீடியோ நான் நெறைய போட்டிருக்கேன். இல்ல இன்னும் வேணும்னாலும் கேளுங்க நான் உங்களுக்கு போடுறேன். கமெண்ட் பண்ணுங்க. நான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அந்த நோட்ட பார்த்து தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஒரு சிலது விட்டு போயிரும் அப்படின்ட்டு. சாப்பிட வேண்டியது சொல்லிட்டேன். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். தண்ணீல வந்து தேற்றாங்கொட்டை போட்டு நான் குடிக்க சொல்லியிருக்கேன். அதுவும் வீடியோல போட்டிருக்கேன். உப்பு வந்து எவ்வளோ எடுத்துக்கணும்னு நெறைய பேர் கேட்கறாங்க. தண்ணி எவ்வளோ எடுத்துக்கணும்னு கேட்கறாங்க. தண்ணி அளவு வந்து டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரே மாரி சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கு 1 லிட்டர், ஒருத்தருக்கு 2 லிட்டர் அப்படி சொல்லியிருப்பாங்க. அது மாரி எடுத்துக்காங்க. நீங்க கஞ்சி அளவும், தண்ணி அளவும் ஒரு எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுல சேர்த்துக்காங்க. இப்ப தண்ணி 1 லிட்டர்னா நீங்க அந்த கஞ்சி அளவும் வச்சுக்காங்க. அதோட 1 லிட்டர் அளவு. உப்பு வந்து ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்காங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். முருங்கைக்கீரை போட்டு வறுத்த உப்புன்னு பார்க்காதீங்க பாருங்க. அந்த உப்பு வந்து ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் உப்பு. நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன உணவு எடுத்துக்கிறீங்களோ, அந்த உணவுல அந்த 1 டீஸ்பூன் அளவு உப்ப நீங்க பிரிச்சு சேர்த்துக்காங்க. அதுக்கப்புறம் கசாயம் வந்து சாயந்திரமும் எடுத்துக்கணும். அத சொல்ல மறந்துட்டேன். சாயந்திரம் ஒரு 4 டூ 5 வெறும் வயிறா இருக்கும் பாருங்க. அப்போ 2 டீஸ்பூன் கசாய பொடி போட்டுக்காங்க. அதே மாதிரி 200 மில்லி வந்ததையும் நீங்க அந்த கசாய இத குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 7 டூ 7:30க்குள்ள நீங்க கஞ்சி எடுத்துக்கலாம். 2 நேரமும் கசாயம் எடுத்துக்கணும். காய்கறி சொல்லிட்டேன். பழங்கள் வந்து மத்தியான வேளையில எடுத்துக்காங்க. பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், கொய்யாக்காய். காயா எடுத்துக்காங்க. விதையோட சாப்பிட வேண்டாம். அதுவும் மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லது. காரத்துக்கு வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு மிளகுத்தூள், சீரகம், கொத்தமல்லி இது மாரி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து மசாலா தூள் மாரி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு நாளைக்கு 1 பழம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நெறைய பேர் தக்காளி புளி சேர்க்க வேணான்ட்டீங்க. தக்காளி சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. 1 பழம் எடுத்துக்காங்க தக்காளி. நான் வந்து பொரியலுக்குலாம் வந்து தேங்காய், சீரகம், மிளகு இது 3 மிக்ஸியில அரைச்சு பொரியலுக்கு துருவி போட்டுருவேன். கொள்ளு வேக வச்சு, அதுக்கும் இதே மாரி போட்டு ஸ்நாக்ஸ்னா கொள்ளு, பச்சை பயிறு வேக வச்சு அந்த தேங்காய் துருவல் போட்டு குடுப்பேன். கம்மியா சேர்த்துக்காங்க தேங்காய் துருவல். எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்காங்க. அதிகமா உணவு எடுத்துக்க கூடாது. ஒரு சிலர் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு பத்தல, நான் வேலைக்கு போறேன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு கம்மியா எடுத்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகும். கிட்னியோ ஏதோ ஃபங்ஷன் கொஞ்சம் நெஞ்சம் ஆயிட்டு இருக்கிறது, ஈஸியா கொஞ்சம் இன்னும் செரிமானம் ஆகும். அது ஃபங்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம அளவுக்கு அதிகமா இது பண்ணிட்டோமா, அதால பிரிச்சு அனுப்ப முடியாது. யூரியாவாவும், கிரியேட்டினாவும் நம்ம உடம்புக்குள்ள தான் போகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அரை வயிறோட சாப்பிடுங்க. அரை வயிறோட சாப்பிட்டா பசிக்குதுங்கிறீங்க. நம்ம நம்ம உடம்புக்கு தேவையான சத்து வந்து இந்த கஞ்சி மாவுல, கசாயம், காய்கறிலாம் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. அதிலேயே எல்லா சத்துமே இருக்கு. அது நம்ம உடம்புக்கு தேவையான சத்து. அது போதும்.
நம்ம உணவு அதிகமா சாப்பிட்டா தான் நமக்கு தெம்பா இருக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்ல. நம்ம தேவையானது காய்கறி, இந்த பச்சை பயிறு, இந்த பாரம்பரிய அரிசியிலேயே எல்லா சத்துக்களுமே இருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மியான உணவு தான் சாப்பிடணும். அப்பதான் அது சீக்கிரம் செரிமானம் ஆகும். செரிமானம் ஆகக்கூடிய உணவு தான் நம்ம குடுத்துருக்கோம். காய்கறிகளும் அதான் சொல்லியிருக்கோம். ஒரு சிலர் வந்து நான் இப்ப சொன்ன காய்கறி, எது எது எடுத்துக்க கூடாது, எடுத்துக்கணும் எல்லாமே டீட்டெயிலா சொல்லிட்டேன். இருந்தாலுமே இதுல இருந்த லிஸ்ட்லயே இல்லாத காய்கறிகள சாப்பிடலாமா? இது சாப்பிடலாமா? அது சாப்பிடலாமான்னு கேட்பீங்க. நான் சொன்னது மட்டும் எடுத்துக்கங்க. பருப்பு ஐட்டங்கள்லாம் எதுவுமே வேணாம். கொள்ளு, பச்சை பயிறு தவிர்த்து. பட்டாணி, சுண்டல், துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு சிலர் கம்பு, ஆரியோ களி சாப்பிடலாமாலாம் கேட்பீங்க. அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்தா கூகுள்ல போட்டு பாருங்க. புரோட்டீன் இல்லாத உணவு எது இருக்கோ அத எடுத்துக்கங்க. சிறுதானியத்திலே ஆகட்டும், இல்ல காய்கறி அது மாரி இல்ல. புரோட்டீன் இல்லாத உணவா இருந்தா, அது மாரி உணவு எடுத்துக்கங்க. இப்ப இந்த பருப்பு ஐட்டங்கள் எல்லாமே ஆரியம், கம்பு இதெல்லாம் சத்து அதிகம். ஆனா புரோட்டீன் அதிகமா இருக்கும். மக்காச்சோளம் இது எல்லாமே. ஒரு சிலர் எலுமிச்சை பழம் சாப்பிடலாமா? நான் அந்த வீடியோல பார்த்தேன், இந்த வீடியோல பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நாங்க வந்து எலுமிச்சை பழம் வந்து புளிப்புத்தன்மை உடையது. அரிப்புத்தன்மை அதிகமா இருக்கும். மேலும் எடுத்துட்டோமா கிட்னி அரிக்கும். அதனால நாங்க எடுத்துக்கிறது இல்ல. எலுமிச்சை பழமும் எடுத்துக்கிறது இல்ல. சர்க்கரை எடுத்துக்கிறது இல்ல. கருப்பு டீ எடுத்துக்குவோம். இனிப்புக்கு தேன் எடுத்துக்குவோம். இதுதான் வந்து டீக்கு வந்து வச்சுக்குவோம். டீனா வந்து ஆவாரம் பூ டீ நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதுல பாருங்க. ஆவாரம் பூ காயகல்பம் மாதிரி அது. எல்லாருமே எடுத்துக்கலாம். அந்த டீ தான் குடுப்பேன். கிட்னி பேஷண்டா இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சளி, காய்ச்சல் இந்த மாரி நோய் எதனா வரும். அதுக்கு வந்து இந்த டீ எடுத்துட்டே இருந்தோமா, அது அடிக்கடி சளி, காய்ச்சல் நோய் வராது. அவங்க மட்டும் இல்ல, மத்த எல்லாருக்குமே வந்து அடிக்கடி நோய் வருது, சளி, காய்ச்சல் வராம இருக்கணும்னா, இந்த டீ பொடி எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் வந்து இந்த உணவு லிஸ்ட். அப்புறம் நான்வெஜ் சுத்தமா எடுத்துக்க கூடாது. முட்டை அத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்பயுமே ஒரு சிலர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஏதோ ஒரு நாளைக்குமே கூட கூடாது. ஏன்னா நாங்க இப்போ வரைக்குமே நாங்க எடுத்துக்கல. அதனால சொல்றோம். சுத்தமாவே நிறுத்திடணும். அது புரோட்டீன் ஐட்டம். ஏன்னா நம்ம யூரின்ல புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கிறதுனால நாங்க சுத்தமாவே நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாமா, எடுத்துக்க கூடாதாங்கிறது அதுக்கு மேல உங்க விருப்பம். நான் சொல்லிட்டேன் எடுத்துக்க கூடாதுன்னு. அதுக்கு மேல போன வீடியோலயே சொல்லிட்டேன். மெடிசன் இங்கிலீஷ் மெடிசன், சித்தா எது எடுத்துக்கிட்டாலுமே இத எடுத்துக்கலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க இயற்கை உணவு தான். எதுக்கும் இந்த வீடியோலயும் நான் சொல்லிடுறேன். இது வந்து சுத்தமா வந்து ஒரு நோய்னா குறையாதுங்க. இப்ப சாதாரண சளி, காய்ச்சல் அது மாரியே எடுத்துக்காங்க. நம்ம வாழ்நாள் முழுசும் வராம இருக்கும் அப்படின்னு உத்தரவாதம் தர முடியாது. சாதா தலைவலி, காய்ச்சல் தான். அது கிளைமேட் மாறாவோ, உணவு மாறாவோ அது வரும். அதே மாரி தான் இதுவும். சேராத உணவு எடுத்துக்கிட்டீங்களா, கண்டிப்பா கிரெட்டினுரியா ஏறும். இப்போ வரைக்கும் கண்ட்ரோல்ல தான் நாங்க வச்சுட்டு இருக்கோம். ஆ இன்னும் வேற எதனா டவுட்டா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கஞ்சி கசாயம் வேணுனா நான் மேல வாட்ஸ்அப் நம்பர் தரேன். வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. நான் ஃப்ரீ ஆயிட்டு பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஆ எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. ஃபோன் பண்ணா நான் எடுக்க மாட்டேன். தெளிவா சொல்லிர்றேன். நெறைய பேர் வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க. வீட்டுக்குலாம் இப்ப யாரும் வரதில்ல. ஏன்னா அவங்க வேலைக்கு போயிருவாங்க. இது வந்து வில்லேஜ்ங்கிறதுனால இங்க எங்களுக்கு உட்கார வைக்க இட வசதி இல்லாதனால, நாங்க வீட்டுக்கு யாரும் வர்றது தனியா நாங்க இருக்கிறனால இங்க யாரும் வீட்டுக்கு வர சொல்றதில்ல. அதனால நீங்க அ முடிஞ்ச அளவுக்கு கொரியர் மூலம் தான் நாங்க எல்லாத்துக்கும் போடுறோம். எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சேலம், இரும்பாலை, மேச்சேரி அந்த மாரி ஊர் சைடு இருக்கிறவங்களுக்கு கூட நாங்க கொரியர் மூலம் தான் போட்டுட்டு இருக்கோம். நீங்க WhatsAppல வந்து கொரியர் மூலம் வேணும்னா நான் உங்களுக்கு WhatsAppல வந்து நீங்க உங்க அட்ரஸ், ஃபோன் நம்பரு எல்லாம் சொல்லுங்க. நான் உங்களுக்கு கொரியர் மூலம் ஃபோன் பண்ணாதீங்க. நாங்க 9 மணிக்கு மேல வந்து தூங்கிருவோம். ஏன்னா அது கிராமங்கிறதுனால. நைட் டைம்ல வந்து ஃபோனோ, மெசேஜோ நான் பார்க்க மாட்டேன். காலையில தான் பார்ப்பேன். அதுவும் நான் உங்களுக்கு அப்புறம் வாழை இலை குளியல் வந்து யார் யாரெல்லாம் போடலான்னு பார்த்தா, யூரியா கம்மியா இருந்தா வாழை இலை குளியல் போட தேவையில்ல. ஏன்னா எங்க வீட்டுக்காருக்கு 170 இருந்துச்சு. அப்ப டயாலிசிஸ நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் தான் இது போட ஆரம்பிச்சோம். ஒரு 2 மாசம் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நிறுத்திட்டு தான் அந்த டயாலிசிஸ்க்கு போற நாள் அன்னைக்கு டயாலிசிஸ் போகாம வாழை இலை குளியல் போட்டா நல்லா வேர்வை வந்துச்சு. ஒரு சிலர் நாங்க போட்டோம் வேர்வை வரலங்கிறாங்க. வேர்வை வரலைன்னா அவங்களுக்கு யூரியா கிரெட்டின் வெளிய வரலன்னு அர்த்தம். திரும்ப வந்து ஒரு 2 நாள் கழிச்சு போடுங்க. வேர்வை வரட்டும். இல்லங்க அப்பயுமே எனக்கு வரல அப்படின்னு சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க போய் டாக்டர் தான் திரும்ப பார்த்தாகணும். அவங்களுக்கும் சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து டாக்டர் கிடையாது. எங்க வீட்டுக்காரருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்து நான் என்னென்ன பண்ணுனேன், அத வந்து மத்தவங்களுக்கு தெரிஞ்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நெறைய கேள்வி டாக்டர்ட்ட கேட்கிற மாரி என்கிட்ட கேட்கறீங்க. ஏன் வரல? இது ஏன் இப்படி ஆகுது? அப்படி இப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு எங்க வீட்டுக்காருக்கு என்னென்ன பிரச்சனை, நான் என்ன பண்ணணும் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வாழை இலை குளியல் வந்து காலையில ஒரு 8 டூ 10 இளம் வெயில் அடிக்கும் பாருங்க. உடம்பு ஃபுல்லா இலையெல்லாம் கட்டிட்டு, எண்ணெய் கிண்ணலாம் எதுவுமே தொடக்கூடாது. வெறுமனையா கட்டிட்டு, அதுக்கப்புறம் படுக்க வைக்கணும். படுக்கிறதுக்கு முன்னாடி கஞ்சி வந்து ஒரு 1/4 லிட்டர் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் படுக்க வைங்க. அது உடம்பு ஃபுல்லா ஒரு 10 நிமிஷம் படுக்க வச்சீங்களா, நல்லா வேர்த்து வெளிய வரும். அதுதான் வந்து அங்க நம்ம டயாலிசிஸ் பண்ணி உடம்புல இருக்க தண்ணி, அந்த கழிவுலாம் எடுக்கிறது. அத நம்ம வீட்லயே பண்றோம். எத்தன முறை வாரத்துக்கு போடுறது அப்படின்னு கேட்பாங்க. அது உங்களோட யூரியா குறையறத பொறுத்து போடுங்க. நாங்க 170 இருந்துச்சு. அந்த 1 மாசம் போட்டுட்டு டெஸ்ட் பண்ணோம். 100க்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1 மாசம் போட்டோம். 2 மாசத்துல எங்களுக்கு யூரியா குறைஞ்சிருச்சு. 45, 60 அந்த அளவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்க நிறுத்திட்டோம். இப்போ வரைக்கும் எடுத்துக்கல. யூரியா வந்து நார்மலா தான் இருக்கு. அதனால நீங்க யூரியா குறையிற வரைக்கும் போடுங்க. அப்புறம் நிறுத்திருங்க. வாழை இலை குளியல். அது டைமும் சொல்லிட்டேன். எண்ணெய்லாம் எதுவும் தொடக்கூடாது அதுவும் சொல்லிட்டேன். ஏன்னா, அதிலேயே நெறைய கேள்வி கேட்பாங்க.